ஒரு முக்கியமான விஷயம், எங்க கம்பெனி பிரச்சனையை நாங்க எங்க மக்கள் பார்த்துக்கிறோம். நீங்க ஒரு ஆணையும் புடிங்க வேணாம், தயவு செய்து கதவை மூட்டு கிளம்புங்க. ஓகே, அது மட்டும் நீங்க பண்ணுங்க போதும். மிச்சம் எல்லா பிரச்சனையும் நாங்க ஃபேஸ் பண்ணி நாங்க சமாளிச்சுக்கிறோம். வணக்கம் மக்களே. மைவி3ல மைவி3 மெம்பர்ஸே சேர்ந்து மைவி3 மெம்பர்ஸ்க்காக ஒரு மெம்பர்ஸ் கமிட்டி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு கம்பெனி சைடு சப்போர்ட்டே கிடையாது, புரியுதா? மக்கள் மட்டும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கோம். இதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு எப்படி கொடுக்குறோன்னா, நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு ஹைகோர்ட்டோட லாயரோட கைடன்ஸ் படி தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நிறைய பேர் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டிங்களா, நீங்கள் ஒரு பக்கம் புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, இந்த பக்கம் வந்துட்டு நீங்கள் சும்மா இருங்க, இல்லை நீங்கள் வந்துட்டு இதை வச்சு காசு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அது எதையுமே காதில் வாங்கிக்காதீங்க. நம்மளை பிரிக்கிறதுக்காக சதி வேலை செய்யறதுக்கு நிறைய ஃபேக் ஐடி சுத்திட்டு இருக்கு. அது எதையுமே காதுல வாங்கிக்காதீங்க. நாம ஒன்னா தான் இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இது வரைக்கும் தனித்தனியா இருந்துட்டோம். இதுக்கப்புறம் நீங்க இந்த பிரச்சனையை தனியா டீல் பண்ணிக்கிறீங்களா? உங்களுக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கா? டீல் பண்ணிக்கங்கப்பா. உங்ககிட்ட காசு இருக்கா? நீங்க பண்ணிக்கங்க. உங்களோட செல்வாக்குல நீங்க தனியா பாத்துக்கங்க. நாங்க தலையிடவே இல்லை. ஆனா எங்க கமிட்டி உள்ள நீங்க உள்ள வரணும்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கம்பல்சரியா வச்சிருக்கோம். நாங்க அதை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உள்ள வர முடியும். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணது யாருமே எங்களுக்கு தேவை கிடையாது. ஓகேவா? ஏன்னா இங்க யாரை நம்ப கூடாதுன்னு எங்களுக்கு தெரியல. நான் அட்லீஸ்ட் நீங்க உண்மையான மெம்பரானு எங்களுக்கு தெரியணும். ஏன்னா மெம்பர்ஷிப்ல இருந்துகிட்டே நிறைய பேர் வந்துட்டு வேற இது மாறிட்டாங்க. அந்த மாதிரி இதுக்கப்புறம் நாங்கள் விட போறது இல்லை. அந்த மாதிரி மெம்பர்ஸ் உள்ள அலோவ் பண்ண மாட்டோம். அதுனால வந்துட்டு எங்களுக்கு டைம் வேஸ்ட் தான். ஓகேவா? நமக்கு அதனால டைம் வேஸ்ட். அண்ட் அவங்க வந்துட்டு உள்ள வந்துட்டு கலவரத்தை ஏற்படுத்துவாங்க. இதனால மட்டுமே நம்ம இங்கே ஃபுல் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறமா தான் உள்ள ஆளுங்களை சேர்ப்போம். நீங்க உள்ள ஜாயின் பண்ணணும்னா கம்பல்சரி ஆதார் கார்டு கொடுக்கணும். ஹைகோர்ட் லாயர் கிட்ட விசாரிச்சு அவங்க மூலியமா தான் இந்த கம்யூனிட்டி கைடன்ஸ், அவங்க கொடுத்த கைடன்ஸ் மூலியமா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ யார் எதை பேசினாலும் அதை காதில் வாங்கிக்காம நீங்க உள்ள வாங்க. ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு கொடுக்கணும். ஏன்னா வந்துட்டு கோர்ட்ல ஆதார் கார்டு கேட்பாங்க, தெரியும்ல உங்களுக்கு. நம்ம ரிப்போர்ட்னு ஒன்று கொடுக்கும்போது 1000, 2000, 3000, 5000 கம்ப்ளைண்ட்ஸ் ஒன்றா ஒரே நேரத்தில் கொடுக்கறதுக்காக போராடிட்டு இருக்கோம். ஸோ எவ்வளோ பேர் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம எம்டி வெளியே கூப்பிட்டு வரதா இருந்தாலும் ஓகே, இல்லை ஆப்போசிட் உள்ளதா இருந்தாலும் ஓகே, எந்த முடிவாக இருந்தாலும் நம்ம சேர்ந்து எடுக்கலாம். அதுக்கான முயற்சி நம்மளுக்கு தேவைப்படுற டார்கெட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம ஆரம்பிப்போம். சூப்பரா? ஓகே, அது வரைக்கும் உள்ள வாங்க, வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு இதை தெரியல, நான் ஐடி, டெலகிராம் ஐடி, இன்னொன்று வாட்ஸ்அப் நம்பர், இந்த ரெண்டுத்துல ஒன்றுத்துக்கு நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கம்பல்சரியாக கொடுக்கணும். இல்லைனா உள்ளே வராதிங்க. செகண்டு, உங்களோட டேஷ்போர்ட் ஸ்க்ரீன்ஷாட் இன்னைக்கான சீலிங்கை நீங்கள் பார்த்துருக்கணும். நீங்கள் என்னைக்கு உள்ள ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த டேட்டோட சீலிங்கை நீங்கள் பார்த்துருக்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் உள்ள அலவுடு. அண்டு தேர்டு, நீங்க பிஎம் மெம்பரா இருந்து உள்ள வரணும் ஆசைப்படுறீங்க, சில்வரா இருந்து உள்ள வரணும் ஆசைப்படுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க மினிமம் 2 விட்ரா வளர்ச்சி எடுத்துருக்கணும். அதுக்கு மேல இருக்கவங்க வந்துட்டு தாராளமா உங்களோட சீலிங் அமௌண்ட் ரீச் பண்ணி அந்த டேஷ்போர்ட் ஸ்கிரீன்ஷாட்டை காட்டிட்டு, இல்லைன்னா நீங்க இத்தனை மாசம் விட்ரா எடுத்த அந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்குல்ல, அந்த ப்ரூஃபை காட்டிட்டு உள்ள சேர்ந்துக்கலாம். ஓகேவா? இதுதான் சொல்லப்படுற விஷயம். இதை தாண்டி நான் இந்த நியூஸ்ல, இந்த கேஸ்ல பேச வேண்டியது, 2 பேர் இறந்துருக்காங்க. மைவி3யோட மெம்பர்ஸ் 2 பேர் இறந்துருக்காங்க. இந்த கொலை வழக்கையும் வந்துட்டு பெருசா பூதாகரமா ஊதிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை மைவி3 சேர்ந்தவங்க பண்ணல. மைவி3 தான் இங்க விக்டம். ஓகே, மைவி3 தான் இங்க விக்டிம். புரிஞ்சுக்கணும். நம்மளை இப்போ டார்கெட் பண்ணி தாக்குறாங்க மக்களே. ஏன்னா நம்மகிட்ட நிறைய காசு இருக்காமா, அதனால நம்மளை டார்கெட் பண்ணி தாக்குறாங்க. அண்டு நம்ம லோவர் கிளாஸ் அண்ட் நம்மளே ஹை கிளாஸாக இருக்க அந்த அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு டார்கெட் பண்ணுறாங்க. நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ இதில் அரசியல் தலையீடு உள்ள இருக்கு. ஸோ இந்த சூழ்ச்சி அதுலேயுமே நம்ம சிக்காமல் இருக்கணும். நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே இதை சமாளிக்க முடியும். அதனால் தயவு செய்து எல்லாரும் கை கோர்த்து ஒன்று சேருங்க. எல்லாரும் பொறுமையோடு வெயிட் பண்ணுங்க. உள்ள வந்தாலும் சரி, நீங்கள் பொறுமையோடு வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுறதுக்கு என்னோட லிங்க் அதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது மூலயமா எனக்கு பர்சனலாக பேசலாம். அண்ட் கமிட்டியில் இருக்க அந்த 2 பேரோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அவங்ககிட்டயும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் கால்ஸ் எதுவும் பேச முடியாது. நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் திரும்ப திரும்ப நம்மளுக்கு நடக்காமல் இருக்க, அண்ட் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் ஒன்று சேர்ந்து பண்ணும்போது மட்டுமே கவர்மெண்ட் அதை மதிக்கும். இது வந்துட்டு EOW கேஸ், பொருளாதார குற்றப்பிரிவு கேஸ். ஸோ இதில் பல்க் நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் போனால் மட்டும்தான் இங்க இது சாத்தியம். ஓகேவா? ஸோ பல்க் நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களுக்கே இது வரைக்கும் போல. நம்ம சைட்ல இருந்து நம்ம ஒன்று சேர்க்கிறோம். இது வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போறது இல்லை, போராட்டம் பண்ண போறது இல்லை. நம்ம வந்துட்டு கம்பெனிக்கு ரெக்வஸ்ட்டும் கொடுக்கலாம். ஓகேவா? நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத எல்லாரும் சஸ்பென்ஸா வெயிட் பண்ணியே பார்க்கட்டும். நம்ம கண்டிப்பா பண்ணும்போது தெரியும். அது வரைக்கும் நம்ம ஒன்று சேர்ந்து இருக்கணும். உள்ள என் கூட வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ண நான் ரெடியா இருக்கப்பான்றவங்க மட்டும் வாங்க. இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். எனக்கெல்லாம் விட்டு கொடுக்கறதுக்கு எண்ணமே இல்லை. கம்பெனி ரன் ஆகும், எம்டி நல்லவர் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் உள்ள வாங்க. மிச்சம் யாருமே தேவையில்லை மக்களே. அந்த மென்டாலிட்டி இருக்க பீப்புள் வந்தா போதும். அவங்கள வச்சு நாங்கள் இந்த பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவோம். கண்டிப்பா எம்டி வெளியே வருவாரு, எங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருந்ததுன்னா எங்க கூட சேருங்க. இதே எண்ணத்தோட இருக்க 50 பேர்
எங்க கூட ஆல்ரெடி இருக்காங்க. இன்னும் 50 ரெக்வஸ்ட் பெண்டிங்ல இருக்கு. அதை பார்க்கறதுக்காக தான் 2 பேர் எக்ஸ்ட்ரா வச்சு இப்போ மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெரிஃபிகேஷன் பக்காவா பண்ணிட்டு மட்டும்தான் உள்ள எடுப்போம், இல்லைன்னா எடுக்க மாட்டோம். நோ ஃபேக் ஐடிஸ் உள்ள அலவுடு. ஓகே, எந்த கட்சி நம்மளுக்கு தேவையில்ல, எந்த மீடியாவும் நம்மளுக்கு தேவையில்ல. நம்மளே நம்மளுக்கான முயற்சி நம்ம எடுப்போம். வேற யாரையும் நம்பாதீங்க, நம்ம முயற்சி நம்ம எடுப்போம்.